பேருந்து பயணமாக இருக்கட்டும், சமூக நீதி ஆட்சி என்று பேசுவார்கள். சமூக நீதியெல்லாம் பேசிவிட்டு பெயருக்கு பின்னால் சாதி இல்லாமல் இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இவர்கள் பஸ்ஸில் பயணம் செய்யக்கூடியவர்கள் எந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் என்று கணக்கை எடுத்ததும் இவர்கள் தான். முதலமைச்சர் பேசுறார், என்ன சொல்றாரு? குறிப்பிட்ட சாதியை சொல்லி இவர்கள் தான் அதிகம் பயனாளிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா? குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அதிகம் அதை பயணிக்கிறார்கள், பயணம் செய்கிறார்கள், அதை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுடைய பொருளாதார நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது. 75 ஆண்டு காலம் உன் கட்சி இருந்திருக்கிறது, 4 முறை 5 முறை நீ ஆட்சியில் இருந்திருக்கிறாய், ஆட்சியில் இருந்து நீ எதையும் புடுங்கவில்லை என்பதனால் அவர்கள் அந்த நிலையில் இருக்கிறார்கள். நீ உண்மையில் வெட்கப்பட வேண்டும் அது சொல்றதுக்கு. நீ அதை பெருமையா சொல்ற. ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்லி இன்னும் பச்சையாவே சொல்றேன், தலித் சமூகத்தினர் அதிகம் பயனாளிகளாக இருக்கிறார்கள் அப்படின்றது நீ எப்படி அறிக்கையாக சொல்ல முடியும்? பெயரிலிருந்து சாதியை எடுத்துவிட்ட ஒரே மாநிலம் தமிழகம். இந்த பெருமையெல்லாம் பேச வேண்டியது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் சொல்ல வேண்டியது, நான் இந்த திட்டத்தில் எந்தெந்த சாதியினர் எவ்வளவு பயனாளிகள், இதையே நீ பேசணும்.